ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் வருகிற மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி முதல் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 9944802550 வாருங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கரூரில் ஜெபம் மற்றும் சுவிசேஷ முகாம் நாள் மார்ச் 13-14 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நேரம் காலை 10 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாக்கியராஜ் திருமண மண்டபம், A1 தியேட்டர் பின்புறம், வெங்கவேடு, கரூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள். ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட
ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம டெய்லி நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு மறக்கிறதே இல்லை. நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் ஆனாலும் நம்ம ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நம்ம கூடயே நம்ம பவர் பேங்கையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆத்மாவையும் நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணணும். அதை எப்படி சார்ஜ் பண்ணுறது? நம்ம ஏசப்பாவோட சமூகத்தில் உட்காந்து பைபிளை வாசித்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்ப நம்ம ஆத்மா சார்ஜ் ஆகுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தானாகவே சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் பாவம். பாவம் தானாகவே சார்ஜ் ஆகுது. இந்த பாவத்தை நம்ம தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆத்மாவை நம்ம சார்ஜ் பண்ணணும். நீங்க உங்க ஆத்மாவை சார்ஜ் பண்ணிட்டீங்களா? கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மிஷனரியின் வாழ்வில் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு கூட உங்க கையிலையும் என் கையிலையும் இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்குன்னா அதுக்கு காரணமாக இருந்தவர் தான் பர்த்லமேயு ஸ்ரீகன் பால். இவர் 1682 ஜெர்மனில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாரு. அவங்க அம்மா அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில சீகன் பாலை நல்லா வளர்த்து வந்தாங்க. சிறு வயதுல இருக்கும் போதே அவங்க அம்மா மரண படுக்கைக்கு சென்றாங்க. அவங்க மரண படுக்கையில இருக்கும்போது சீகன் பால்கிட்ட சொன்னது என்னன்னா, உனக்கு ஒரே ஒரு பொக்கிஷன் தான் இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போறேன், அது என்னன்னு தெரியுமா? அதுதான் பைபிள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க அம்மா சில நாட்கள்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா அது தொடர்ந்து 1 வருஷத்துல இறந்து போயிட்டாங்க. இப்படி தன்னோட 12வது வயதுல சீகன் பால் அனாதையா இருந்தாரு. அவருக்கு தனிமையில இருக்கும் போதெல்லாம் அந்த பரிசுத்த வேதாகமம் தான் அவரை தேற்றுனுச்சு. அதை தொடர்ந்து அவர் நிறைய வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணாரு. பள்ளி படிப்பு முடிச்சுட்டு தன்னுடைய 17ஆம் வயதுல பைபிள் காலேஜ் பட்டத்தையும் பெற்றாரு. அவரு பைபிள் காலேஜ படிச்சு முடிச்ச பிறகு ஃப்ரெட்ரிக் ஃபோர் அப்படின்ட்டு டென்மார்க்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு 2 வாலிபர்கள் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்பை கேட்ட உடனே சீகன் பால் அவருடைய பலவீனத்தினால நான் எப்படி இந்தியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்றது அப்படின்ட்டு மறுத்துட்டாரு. ஆனா சில நாட்கள்லே அதுதான் தேவ சித்தம் அப்படின்றத அறிஞ்சு கொண்டாரு. அப்ப அவருடைய பயணம் இந்தியாவுக்கு ஆரம்பிச்சது. அவருடைய கடற்பயணம் 7 மாதம் நீடிச்சது. 7 மாசம் கழிச்சு இந்தியாவில உள்ள தரங்கம்பாடி அப்படின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் வந்த உடனே தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏத்துக்கல. அதனாலேயே அவரு கப்பல்ல 3 நாள் சிறை பிடிக்கப்பட்டாரு. இப்படிதான் பல தடைகளோட அவர் ஊழியம் இந்த தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது. அவருக்கு இருந்த ஒரே பாரம் என்னன்னா, இந்த தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை பத்தி சொல்லணும், பரிசுத்த வேதாகமத்தை அவங்க கையில கொடுக்கணும். இது மட்டும்தான் அவருடைய பாரமா இருந்தது. அப்ப அவருக்கு மனசுல வந்தது என்னன்னா, நான் இந்த தமிழ் மொழியை கத்துக்கிடலாட்டி இவங்களுக்கு எந்த சுவிசேஷமும் நான் சொல்ல முடியாது அப்படின்றத உணர்ந்தாரு. அப்பல இருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாரு. ஒரு நாள்ல 9 மணி நேரம் தமிழை படிப்பாரு. நிறைய தமிழ் புத்தகங்களை படிப்பாரு. அப்புறம் கடற்கரை மண்ணுல தமிழ் எழுத்துக்களை எழுதி பார்ப்பாரு. சில நேரங்கள்ல இப்படி அவர் கடற்கரை மணல்ல எழுதி படிக்கும்போது அவர் விரல்ல இருந்து ரத்தம் கூட வந்துச்சான். ஜெர்மனில இருந்து பிரிண்டிங் மிஷினை வாங்கி புதிய ஏற்பாட மொழிபெயர்த்து அச்சடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த புத்தகத்தை அச்சடிக்க அவருக்கு 3 வருஷம் தேவைப்பட்டது. இந்த புத்தகம் தான் முதல் முறையா தமிழ்ல அச்சடிக்கப்பட்டு வெளியிட்ட புத்தகம் அப்படின்ட்டு பெயர் பெற்றது. அதை தொடர்ந்து அவர் பழைய ஏற்பாடு நூல்களையும் மொழிபெயர்த்து அச்சடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெர்மனிக்கு ஒரு ஊழியமா போக வேண்டியது வந்தது. அந்த பயணத்திலேயே அவர் இறந்தும் போயிட்டாரு. அவர் இறக்கும் போது அவர் வயசு என்ன தெரியுமா? வெறும் 37 தான். சீகன் பால் ஜெர்மனில இருந்து எங்கேயோ இருக்க இந்த இந்தியாவுக்கு வந்து தமிழ் பைபிளை அச்சடிச்சு கொடுத்தாரு. என்ன நேயர்களே, இந்த தமிழ் வேதாகமம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அச்சடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இதை நீங்க வாசிக்கிறீங்களா? இதன்படி நடக்கிறீங்களான்னு சிந்தித்து பார்ப்போமா? இயேசுவின் செல்லங்கள். Pastor, I am Jonah feeding. வாக்கிய சங்கல் LKG மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை. ஆவி எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலுள்ளவர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீரிமேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
I'm seeing lot of miracles in my life through Christ. பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. நான் கரெக்டா அப்பதான் நானும் உள்ள போறேன். ஆனா மீட்க முடியல. பெரிய கடனா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மாப்பிள்ள உனக்கு என்னடா பிசினஸ் இருக்கு, பெரிய பிசினஸ் மேன், அப்பா பெரிய இப்படி சொல்லி எனக்கு ஏற்றி விட்டு நம்ம பெரிய ஆள் போல நினைச்சுட்டு சைக்கிள்ட்டு இங்கே போறாங்க, ஏசு கிறிஸ்துங்கிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வெதர் இட் இஸ் பாசிபிள், இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், இப்படிலாம் நான் பலவாறு யோசிச்சுக்கிட்டே இவங்களோட பயணித்த வருடங்கள் ஜாஸ்தி. இன்னைக்கு பார்க்கிறேன் உலக பிரகாரமா நிறைய கார் நிக்குது, நிறைய கட்டடங்கள் எழும்பிருச்சுங்கிறது ஒண்ணு. இந்த மினிஸ்ட்ரி மூலமா எவ்வளவு பேர் நன்மையை அனுபவித்திருக்கிறார். காலேஜ் முடிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வருது, நான் பிசினஸ்குள்ள போறேன். பிசினஸ்குள்ள போனதுக்கு பிறகுதான் தெரியுது பிசினஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. என்னுடைய தகப்பனார் இருக்கிறாங்க, பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளவுன்னு பார்த்தா அது பெரிய கடனா தெரியுது, 30-40 லட்சம் ரூபாய் கடன். அந்த நேரம் தான் இருந்திருக்கு. அப்பா பெருசா பிளான் எல்லாம் பண்ணல. அந்த நேரத்துல பிசினஸ் நமக்கு தெரியுங்களா, ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர்ஸ். அப்ப அந்த நேரங்கள்ல சந்தோஷம் திரும்ப சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. நான் ஓப்பனா பை ஹார்ட் அவர்கிட்ட பேசுறேன், சந்தோஷம் சொல்றேன், இப்படிலாம் படிச்சோண்டா அப்படிலாம் இருந்தோம், ஆனாலும் இப்ப பிசினஸ்க்கு வந்துட்டேன், பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். அப்ப அவன் ஷேர் பண்றான், ஏன்னா வாழ்க்கையில் இப்படி இருந்து அவனுக்கு ஏற்கனவே அவனை சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன்னும் இல்ல, ஆண்டவர் சந்திச்சிருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மாவும் பைபிள் வாசிப்பாங்க, பண்ணுவாங்கல்ல, அது ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் திக்க. ஸ்கூல் நாட்கள்ல என்னுடைய அம்மா வந்து சின்னதா சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு சீக்கிரம் கிறிஸ்டியன். அவங்க சொல்ல லேசா கேட்டிருக்கிறேன். பரீட்சைக்கு போகல, சர்ச்சை கிராஸ் பண்ணி தான் நான் போவேன். அந்த சிலுவை பத்தி எனக்கு எப்படி ஜெபம் பண்ணலாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பரீட்சைக்கு போவேன், வேலை ஜெபம் பண்ணிட்டு போவேன். எனக்கு நான் படிச்ச கேள்வி வரணும் ஆண்டவரே, நான் அவ்வளவுதான் நான் படிச்ச கேள்வி வரணும் ஆண்டவரே, இவ்வளவு மார்க் எடுத்தா போதும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணுவேன். பட் அது கூட கேட்கப்பட்டது எனக்கு. அதுதான் உண்மையானலாம் என்னுடைய விசுவாசம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. ஆனா சின்ன நான் காலேஜ் படிக்கலாம் ஒரு பரீட்சைக்கெல்லாம் ரொம்ப மோசமா படிச்சிருந்தேன். கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே படிக்கல, மேக்ஸ் போறேன். சுலபமான கேள்வி, 8ஆம் வகுப்புல கேட்கக்கூடிய கேள்வி காலேஜ்ல கேட்கறாங்க. அமேசிங், கேட்டு பாஸ் ஆயிட்டேன். நானா உண்மையிலே ஜாப் பண்ணிட்டு போனேன், ஆண்டவரே இந்த பரீட்சையில ஒண்ணு என்னை காப்பாத்திட்டீங்கன்னா. I'm seeing lot of miracles in my life through Christ. சும்மா ஒண்ணு கேட்டா கிடைக்குது. அது பயங்கர ஆச்சரியம். அதுலதான் பைபிள்ல பிராமிஸ். ஆனா பாருங்க, நான் பைபிள் படிக்கல, சர்ச்சுக்கு போல, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அதுக்கடுத்து உனக்கு தெரியுது. அந்த காலத்துல சும்மா பண்றது. என் நண்பர் சொல்லி ஏசுங்கிற வார்த்தையை அப்பதான் கேள்விப்படுறேன். அவர்கிட்ட கேட்டா என்னன்னாலும் கிடைக்குதுங்கிறத உண்மையா ருசிக்க தொடங்குறேன், வச்சுக்கிறேன். அப்புறம் பின்னாட்கள் இப்ப அந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுதினம் எனக்கு எவ்வளவு ரூபா வேணும்னு கேட்பேன், கொடுத்துருவேன். இதெல்லாம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. ஆமா, 20-25 வருஷம் ஆச்சு. பட் ஸ்டெடிலி டிராவலிங் வித் கிரைஸ்ட். அல்லேலூயா. சின்ன வித என்னுடைய நண்பர் போட்டு பின் நாட்கள் அவர் சொல்லி ஒரு 4 வருடங்கள்ல அண்ணனை சந்திக்கிறேன். சந்தோஷம் வந்து பைபிள் உள்ள வார்த்தையை சொல்லி அப்படி பிரசங்கம் பண்ணுவாப்புல, இப்படி வார்த்தை போட்டிருக்கு, நமக்கு இப்படி நடக்கும்னு சொல்லுவாப்புல. அதை பிராக்டிக்கலா அண்ணன் செஞ்சு காமிப்பாங்க மினிஸ்ட்ரியில. அதான் நான் பார்த்திருக்கேன், கூடவே இருந்து பார்த்திருக்கிறேன். மினிஸ்ட்ரியில ரொம்ப அருமையான நிலையில அவங்க மினிஸ்ட்ரியை நான் பார்த்திருக்கிறேன். வெறும் தண்ணியை குடிச்சிட்டு சைக்கிள்ல ஓட்டி, சைக்கிள்ல மட்டும்தான் இருக்கும், சைக்கிள்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு ஏன்லாம் இப்படி இருக்காங்க அப்படிலாம் பார்த்திருக்கேன் நான். ஏன் இப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க, என்ன நடக்கும், இப்படி எல்லாம் போனா என்ன நடக்கும், ஏன் இப்படி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கை. நான் பிசினஸ், அப்பா பிசினஸ், அங்கதான் இருப்பேன். 1 நாள் 2 நாள் வருவேன், வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வருவேன். இவங்களை பார்ப்பேன், நல்லவங்க, அது பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும், நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா சைக்கிள்ட்டு இங்கே போறாங்க, ஏசு கிறிஸ்துங்கிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வெதர் இட் இஸ் பாசிபிள், இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், இப்படிலாம் நான் பலவாறு யோசிச்சுக்கிட்டே இவங்களோட பயணித்த வருடங்கள் ஜாஸ்தி. இன்னைக்கு பார்க்கிறேன்
உலக பிரகாரமா நிறைய கார் நிக்குது, நிறைய கட்டடங்கள் எழும்பிருச்சுங்கிறது ஒண்ணு. இந்த மினிஸ்ட்ரி மூலமா எவ்வளவு பேர் நன்மையை அனுபவித்திருக்கிறார். நான் உண்மையிலே சந்தோஷம் சொல்லலைன்னா, நான் இயேசுங்கிற வார்த்தையை என் இருதயத்துல விதையா என்னிடத்தில் போடப்படலைன்னா நான் என்றும் மரித்து போயிருவேன். 2006 என்னுடைய தகப்பனா இறக்குறாங்க. இறந்த உடனே கைவிடப்பட்டவனா உணர்ந்தேன். கூட பெலனா இருந்து என்னை காப்பாற்றுறது இயேசு கிறிஸ்து. பிராக்டிக்கலா கூட இருந்தாங்க, மினிஸ்ட்ரியில கூட எல்லாம் இருந்தாங்க. நல்லா இன்னைக்கு உங்க முன்னாடி சாட்சி மாதிரி சொல்றேன்னா அது ஆண்டவர் அந்த செய்த நன்மை தான். அப்படி நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரியிலேயே இந்த மினிஸ்ட்ரி மூலமா பயனடைந்தவர்களை நான் பார்க்கிறேன். ஏராளமான பேர், அல்லேலூயா, ஏராளமான பேர். ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஏன் அதெல்லாம் மீட்டிங்லாம் வைக்கிறாங்க? ஏதோ பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்க? எதுக்கு கிராமங்கள்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வர்றாங்க? இப்படி எல்லாம் எனக்குள்ள ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட யோசிச்சிருக்கேன். ஏன் இப்படிலாம் நடத்துறாங்க? அதான் நல்லா ஆச்சு, ஜோம் பண்ணியாச்சு, ஆண்டவர் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, அப்புறம் என்ன சும்மா போய் டிராக்ஸ் கொடுத்துட்டு ஊழியம் பார்த்துக்கிட்டு. ஆனா தேவை இருக்கு. அது வரைக்கும் நான் பைபிள் ஒழுங்கா படிக்கல. ஆண்டவர் மத்தேயுல கடைசியில சொன்ன மாதிரி, நீ எல்லாம் உலகம் எல்லாம் புறப்பட்டு போய் அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க பிராக்டிக்கலா மினிஸ்ட்ரி பண்றதை பாக்குறேன். மக்கள் பயனடைகிறத பாக்குறேன். நாட் ஓன்லி பினான்சியலி, மனதளவுல ஒரு மனுஷனுக்கு முக்கிய தேவை மன நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். எத்தனையோ பேர் பணம், வசதி, வாய்ப்பு எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நான் உலக பிரகாரம் பாக்குறேன். இப்பயும் தொழில தான் இருக்கிறேன். உலக பிரகார மனிதர்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்கிறேன். ஆனாலும் சமாதானம்ன்றது கிடையாது. உன்னை போல் பிறனை நேசி, அந்த வார்த்தையின்படி வாழுகிற உலக பிரகார மனிதர்கள் நான் பார்க்கல. உயர்ந்த பிரமாணங்களை கொண்டது நமது வேதம். இயேசு கிறிஸ்து ஹையஸ்ட் அதெல்லாம். அது ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காண்பி, லவ் யுவர் எனிமீஸ். சூப்பர். அப்படி வாழும்போது, அப்படி வேதத்தின் அடிப்படையில் நம்மளை மாற்றிக்கொள்ளும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் மாற்றிக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பண்புகளை பிரதிபலிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆசீர்வாதம் தான். அப்படி ஒரு ஆசீர்வாதம். நாங்க பெற்ற பயனை நீங்களும் அடைங்க. என்னன்னா 4 பேருமே பரம்பரை கிறிஸ்தவங்க கிடையாது. அல்லேலூயா. முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க. பரதன் வீட்டுல சீக்ரெட்டா அப்படி ஆண்டவர் பின்பற்றினவங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஜபத்துல நம்பிக்கை உள்ளவங்க இருந்தாலும் சர்ச்சுக்கெல்லாம் போனது இல்ல, போனதில்லை. ஆண்டவர் பரதனை ஆண்டவர் ரட்சித்தது பெரிய அற்புதம் தான். இன்னொன்னு பாரு, சின்ன சின்ன ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் கேட்கப்படுது, டேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதான் இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படி டேஸ்ட் பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ண இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லை, இன்னும் இதை விட பெரிய பிசினஸ் மேனா ஆண்டவரால 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். அதான் வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுங்க நம்ம அப்போ அடிக்கடி சொல்ற மாதிரி, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ரொம்ப இருக்குது, ஆனா புத்தி கிடையாது. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாத டாக்டரா நம்ம ஞாபகம் இருக்குதா? நம்ம இதுதான் பிராக்டிக்கலா. அப்போ இப்படி ஒரு வசனம் இருக்கு, அறிவு இருக்குதா, அதை செயல்படுத்தணும். அதான் நம்ம 4 பேர்கள்ல கற்றுக்கொள்றதே அதான். இப்படி போட்டிருக்கல, இவைகளெல்லாம் கூட கொடுக்கல. அப்ப நம்ம தேடி பார்க்க வேண்டியதான். இப்படித்தானே நம்ம ஊழியங்கள்ல பிசினஸ்ல நடக்குது. இன்னைக்கு பஸ்ஸையும் நம்ம வாழ்க்கையும் ஒப்பிட்டு ஒரு பாட்டு கற்றுக்கொள்ள போறோம். ஓகேயா? கீழ்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும், சரி 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 சரி. கீழ்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும், சரி 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 சரி. ஆபத்தான வளைவு வரும் ரோட்டிலே, ஸ்டேரிங் இல்லாட்டா போச்சுதே. ஸ்டேரிங் போன வண்டியும் சொல் கேட்கா பிள்ளையும், ஸ்டேரிங் போன வண்டியும் சொல் கேட்கா பிள்ளையும், சரி 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 சரி. இரவிலே பஸ் வரும் எதிரிலே, ஹெட்லைட் இல்லாட்டா போச்சுதே. ஹெட்லைட் போன வண்டியும் சாட்சி இல்லா பிள்ளையும், ஹெட்லைட் போன வண்டியும் சாட்சி இல்லா பிள்ளையும், சரி சரி
சரிங்களா? இப்போ எல்லாரும் எங்களோட பாட போறீங்க, நாங்க ஆக்ஷன் செய்ய போறோம். அடுத்த முறை எல்லாரும் ஆக்ஷனோட பாடலாம். ரெடி ஸ்டார்ட். கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. ஆபத்தான வலை வரும் ரோட்டிலே ஸ்டேரிங் இல்லாட்டா போச்சுதே. ஸ்டேரிங் போன வண்டியும் சொல் கேட்கா பிள்ளையும். ஸ்டேரிங் போன வண்டியும் சொல் கேட்கா பிள்ளையும் சரி 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 சரி. இரவிலே பஸ் வரும் எதிரிலே ஹெட்லைட் இல்லாட்டா போச்சுதே. ஹெட்லைட் போன வண்டியும் சாட்சி இல்ல பிள்ளையும். ஹெட்லைட் போன வண்டியும் சாட்சி இல்ல பிள்ளையும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்ல வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்ல வண்டியும் சரி 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 சரி. இப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அவர் இப்படி உண்மையான இருதயத்தோடு ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணாரான்னு, ஆண்டவரே, என்னுடைய சபையில நிறைய ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஆழமான செய்தியை நான் கொடுக்கணும், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, நிறைய புதிய புதிய செய்திகளை நீங்க எனக்கு தாங்க எங்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஆண்டவரே, அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஒரு மனிதனுடைய வார்த்தையாயிருந்தால் ஆண்டவரே அது எங்க மூளைக்கு தான் போகும்பா. தெய்வத்துடைய வார்த்தையாயிருந்தால் அது எங்க இருதயத்துல கிரியை செய்யும் சுவாமி. இப்பொழுது உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை புடமிடட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியர் இருந்தார். அவர் அநேக சபைகளுக்கு போதகராகவும் இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக சபை மக்களுக்கு போதித்து வருவார். அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அவர் இப்படி உண்மையான இருதயத்தோடு ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணாரான்னு, ஆண்டவரே, என்னுடைய சபையில் நிறைய ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஆழமான செய்தியை நான் கொடுக்கணும், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, நிறைய புதிய புதிய செய்திகளை நீங்கள் எனக்கு தாங்க எங்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம், மகனே, நீ ஆழமான சத்தியத்தை கேட்குற, உண்மைதான், நான் அதை தருவதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன், ஆனால் நீ இதை மற்ற ஜனங்களை, அதாவது சபையாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள உன் பக்கத்தில் கவர்ந்து இழுக்கிறதுக்கு நீ கேட்குறியா, அல்லது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இதை நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரா. அவருடைய இருதயம் அசைக்கப்பட்டுச்சான். நான் பேசுகிற வார்த்தை, நான் புது புதுசாக அழகாக இதுவரைக்கும் யாரும் பிரசங்கிக்காத வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது, எங்கள் பாஸ்டர் மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி என் பக்கம் ஒரு கூட்ட ஜனங்களை நான் கவர்ந்து இழுத்துக்கணுங்கிற ஆசையில் நல்ல செய்திகளை கொடுக்கணும், வல்லமையான காரியங்களை செய்யணும், பிரசங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கா? ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புறியா, அல்லது அவங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, என் கிட்ட வர்றதுக்கு நீ உதவி செய்ய விரும்புறியா? பாட்டின் மூலமா இருக்கலாம், ஆராதனையின் மூலமா இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதன் மூலமா இருக்கலாம். கேட்கிற ஜனங்கள் அந்த செய்தியாளரையோ, செய்தி கொடுக்கிற பாஸ்டரையோ, பிரசங்கியையோ அல்ல, இன்னும் நான் ஆண்டவரை நெருங்கிடணுமே, இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சிடணுமே, இன்னும் சாட்சியா வாழ்ந்துடணுமே அப்படின்னு நீ ஜனங்களுக்கு உதவி செய்ய விரும்புறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உள்ளத்துல அந்த கேள்வியை வைத்தாராம். அந்த போதகர் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் எந்த ஜனங்களை என் பக்கம் இம்ப்ரெஸ் பண்ண நான் விரும்பலப்பா, நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறேன், உங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன், அவங்க இன்னும் உங்களை நெருங்கி சேர்றதுக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன், இன்னும் அவங்க ஜெபிக்கிறதுக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தாராம். அவருடைய பிரசங்கங்கள் அநேக லட்சங்களை உழுக்குகிறதாய், அசைக்கிறதாய், அவருடைய உள்ளான வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரு காரியங்களை செய்யும் போது இது எல்லாரையும் கவர்ந்துருமா, இப்படி பேசுற வார்த்தை அவங்கள நல்லா உற்சாகமடைய செய்யணுமா, தவறு இல்லை. ஆனா நோக்கம் எப்படி இருக்கணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட அவங்க கிட்டி சேர்ந்துடணுமே அப்படிங்கிற நோக்கம் நம்ம ஊழியர்களாகி நம்முடைய இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின்
கட்டுமான பணியில பெரிய பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் என்பதுல சந்தேகம் இல்லை. இன்றைய நாள்ல நம்ம யாரை குறித்து சிந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, மக்களை இம்ப்ரெஸ் பண்ண தெரியாத ஒரு சீஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் ஆண்டவர்கிட்ட மக்கள் வருகிறதற்கு உதவி செய்த ஒரு சீஷன். யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய 12 சீஷர்கள்ல அந்திரேயா என்ற ஒரு சீஷனை குறித்து இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். யார் இந்த அந்திரேயா? அந்திரேயா அப்படின்னு சொன்னா தைரியசாலி அப்படிங்கிறது தான் அந்த பெயருடைய அர்த்தம். அவருடைய ஊர் பெத்சாயிதா. அவர் செய்து கொண்டிருந்த வேலை மீன் பிடிக்கிற வேலை. அவங்க அப்பாவோட பேரு யோனா. மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல இருந்த ஜனங்கள் உள்ளத்துல இருந்தது, மேசியா எப்போ வருவார்? யூதர்களுக்குள்ளாக இருந்த ஆவல் என்ன அப்படின்னா, மேசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அதே போலதான் இந்த அந்திரேயாவும் மேசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதனா இருந்தார். அவர் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷனா அவர் வரல. ஃபர்ஸ்ட் அவர் யாருடைய சீஷனா இருந்தார் அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானனுடைய சீஷனா தான் இருக்கிறார். யோவான் ஸ்நானனுடைய சீஷனா 2 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் பெறும்போதும் அந்திரேயா இருக்கிறாரு. அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த வழியா போய்கொண்டிருக்கிறார். அப்போ யோவான் ஸ்நானகனோடு அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும் இருக்கிறாங்க. இருக்கும்போது யோவான் ஸ்நானன் பார்க்குறாரு, ஜீசஸ் போறதை பார்த்தோன்னே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இந்த அந்திரேயாவுடைய இருதயத்துல ஒரு ஃபயர் அப்படியே பத்திக்கிச்சு. ஐயோ, நம்ம இந்த ஆட்டுக்குட்டிக்கு தானே நம்ம காத்திருக்கிறோம், இந்த மேசியாவினுடைய வருகைக்காக தானே காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரோடு கூட அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார்? ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலிருந்து அமர்ந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை இடைபட விரும்புகிறார். 3 காரியங்களை அவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அந்திரேயாவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அந்திரேயா குடும்பத்தில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதற்கான வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 41, 42. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கிட்டார். பின்பற்ற தொடங்கின உடனே முதலாவது அவர் செஞ்ச வேலை என்னன்னா, வீட்டுக்கு வந்து அவங்க தம்பி கிட்ட சொல்றார், மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஒருவேளை உங்க குடும்பத்துல ஜெபிக்கிற நேரமா இருக்கலாம், தொழுது கொள்ளுகிற நேரமா இருக்கலாம், ஆராதனை செல்லுகிற நேரமா இருக்கலாம். எப்போதும் உங்க குடும்பம் ஒருவேளை மேசியாவினுடைய வருகைக்காக ஆயத்தமாய் ஆசையோடு இருந்த குடும்பமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் பேதுருக்கிட்ட தம்பியை பார்த்தோன்னே சொல்றாரு, இன்னைக்கு மேசியாவை கண்டுட்டேன், இன்னைக்கு மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட விடல, பேதுருவையும் ஆண்டவரிடத்துல அழைத்து வருகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். யோசித்து பாருங்களேன், ஒரு மனிதன் தன்னோட குடும்பத்துல தான் தம்பி கிட்ட ஒரு காரியத்தை சொன்ன உடனே தம்பி அதை 100க்கு 100 அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உடனே அவரும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீஷனாய் மாறி இருக்கிறார். யோசித்து பார்த்தா இந்த அந்திரேயா குடும்பத்துல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருந்திருக்குது. நிறைய நேரத்துல நம்ம குடும்பத்துல எப்படினாலும் இருப்போம். நம்ம ஜென்ம சுபாவம், நம்மளோட முரட்டாட்டமான சுபாவம், கோபம், எரிச்சல், விட்டு கொடுக்காத தன்மை, அப்படிதான் குடும்பத்துல இருப்போம். ஆனா பொதுவா வெளியில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, நல்லா சாஃப்ட் நேச்சரா இருக்கிறத போல இருப்போம். சரி, என்ன செய்ய நிறைய காரியங்கள் வெளிப்படையா நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா குடும்பத்துல நிறைய பேருக்கு என்ன இருக்காது? சாட்சி இருக்கவே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, நீ உன் சொந்த சகோதரனை நீ நேசிக்கலன்னா காணாத தேவனை நீ எப்படி நேசிக்க முடியும்? நிறைய குடும்பங்களை, ஊழியம் செய்கிற குடும்பங்களையும் இந்த குறைகள் இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம சொந்த அண்ணன் தம்பியை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியல, குடும்பத்துல சாட்சியா வாழ முடியல. நம்முடைய சாட்சி வாழ்க்கை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறதா நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரங்கள்ல இல்லாத சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. குடும்பத்துல நம்ம சுபாவத்தின்படி தான் நம்ம இருக்கிறோம், ஆனா வெளியில ஆவியின் சுபாவத்தின்படி இருக்கிறோம்.
மத்தேயுல ஆண்டவர் சொல்லுகிறார், வேத பாரகரே பரிசேயரே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சாப்பாடு செய்கிற போஜன பதார்த்தம் இருக்கிற பாத்திரத்தின் வெளிப்பகுதியை சுத்தம் பண்றீங்க, ஆனா உள்பகுதியோ கொள்ளையினாலும் அநீதத்தாலும் நிறைஞ்சிருக்குது. முதல்ல உள்ள இருக்கிறத நீ சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அப்படியே விட்டுருவார். அடுத்து நீ வெளியே சுத்தம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். உள்ள நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருந்தது அப்படின்னாலே வெளிப்புறமான நம்முடைய நடத்தை சரியாகத்தான் இருக்கும். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், ஊழியத்துல குடும்பத்துல வெற்றி காணாதவர்கள் ஊழியத்துல வெற்றி காணவே முடியாதான். நம்ம நினைக்கிறோம் குடும்பத்துல எப்படினாலும் இருக்கலாம், ஆனா மேடையில ஏறும்போது வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லைங்க. தேவனுடைய கண்கள் எல்லா இடத்திலும் உலாவுது. நம்ம அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க 100% பெர்ஃபெக்ட்டா இருந்துதான் செய்தி கொடுக்க முடியும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த காரியத்தை குறித்த ஒரு ஏக்கம், ஐயோ இந்த காரியத்தில் நான் குறைவா இருக்கேன், ஆனா இந்த காரியத்தை குறித்து நான் பிரசங்கிக்க போகிறேன், ஆண்டவரே இந்த குறைவுகளை என்னை விட்டு மாற்றுங்க, நான் இந்த காரியத்தில் நான் சரி செய்ய விரும்புகிறேன், இந்த கசப்பை நான் என்னை விட்டு எடுக்க விரும்புகிறேன், இவங்களை மன்னிக்க விரும்புகிறேன்னு சொல்லி உள்ளான இருதயத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிச்சு அந்த பூரணத்தை நோக்கி செல்ல பிரயாசப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் உள்ள இருக்கிற வாழ்க்கை யாருக்கு தெரிய போகுது? நம்ம வெளியில நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்துல சாட்சி, நம்ம சொல்லுகிற வார்த்தை மதிப்பு கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சாட்சி இருக்குதா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம சொல்லலாம், எங்க குடும்பத்தில் இருக்கிற என்ன ஒருவேளை சுவிசேஷத்து நிமித்தம் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால எனக்கு அவங்கள நினைச்சா வெறுப்பு தான் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வெறுக்கலாங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்களுக்கு நற்செய்தினா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம அவங்கள ஒரு காலமும் வெறுக்கவே கூடாது. எப்பொழுதும் இருதயத்தில் அவர்களை குறித்த பாரம் இருக்க வேண்டும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அவங்க ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு தருணம் கிடைச்சிடாதா? என் தம்பி எப்பயாவது ஃபோன் பண்ணும்போது அவன்கிட்ட நான் ரட்சிப்பு குறித்து சொல்லிட மாட்டேனா? அவன் ஏதாவது ஒரு உதவி கேட்கும் போது நான் செய்யறதுக்கு ஒரு தருணம் கிடைச்சிடாதா? ஏதோ ஒரு காரியத்தை பேசும்போது ரட்சிப்பின் செய்தியை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்ற ஏக்கம் இருக்கணுமே ஒழிய, இவங்கெல்லாம் என்ன வெறுத்தாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன நீ பிள்ளையே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு என்னைய விரட்டி விட்டாங்கல்ல அப்படிங்கிற வெறுப்பு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல இருக்கவே கூடாது. அந்திரேயா சொந்த குடும்பத்தில் சாட்சி உள்ளவராய் இருந்தார். ஆகவே தான் அந்த வார்த்தைக்கு கனம் இருந்தது, அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருந்தது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு அவரோடு கூட, இயேசுவோடு கூட சீஷனாகும்படி அவரும் கடந்து செல்கிறத பார்க்கிறோம். குடும்பத்துல நமக்கு வெற்றி இல்லை அப்படின்னு சொன்னா ஊழியத்துல பெரிய வெற்றிகளை நம்ம காணவே முடியாது. பில்லி கிரஹாமுடைய மகனிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அப்பா எப்படிப்பா, அப்பா எப்படி இருப்பார் வீட்டுல, ரொம்ப எப்படி இருப்பார்? கேட்ட உடனே பத்திரிகையாளரிடம் பில்லி கிரஹாமுடைய மகன் சொன்னாராம், பெரிய சுவிசேஷகர். அவரோட பையன் சொன்னார், எங்க அப்பா மேடையில எப்படி இருப்பாரோ அப்படிதான் வீட்லயும் இருப்பார் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ சாட்சி இல்லை, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அந்த தேவ மனிதன் வீட்டுல அப்படியே வேத வசனத்திற்கு தன்னை உட்பட்டு அப்படி வாழ்ந்தவராக தான் இருந்திருக்கிறார். அப்போ பில்லி கிரஹாமுக்கு கோவமே வந்திருக்காதா? பில்லி கிரஹாமுக்கு எரிச்சலே வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனா அடுத்த நிமிஷத்துல அவர் மனைவி கிட்ட கேட்டிருப்பார், ரூத் சே கோவப்பட்டேன் ரூத் உன்ட்ட அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பார். அதை ஹாலில் உட்கார்ந்துருக்கிற மகன் பார்த்திருப்பான். நிச்சயமாவே சொல்றேன், அந்த அவருடைய வாழ்க்கை எங்க அப்பா மேடையில எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் வீட்டிலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரே லைன்ல பத்திரிகையாளர் இடத்துல பதில் சொல்லிட்டாராம். எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஆகுது, பில்லி கிரஹாமும் மரிச்சு போயிட்டார். ஆனா இன்னைக்கும் அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு அந்திரேயா மூலம் ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிற காரியம், மகளே மகனே, உன்னுடைய சொந்த குடும்பத்தில் உன்னுடைய சாட்சி என்ன? அவங்க பேசும்போது லொல்லுன்னு ஏதோ கடிக்கிற மாதிரி நீ பேசுறியா? இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது இருக்கிற அந்த மென்மை உன்கிட்ட இருக்கா? கசப்பு உன் இருதயத்துல இருக்குதா? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இங்க எல்லாரும் குடும்பத்திலிருந்து வரல, நமக்கு ஒரு 4 பேர் அடங்கி ஒரு ரூம் கொடுத்துருக்கலாம், அல்லது 6 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்கலாம். அந்த ரூம்ல உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? உன் பேரை சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய பேரை சொன்ன உடனே அவங்க ஞாபகத்துக்கு வர்றது என்ன? உங்களுடைய சாட்சி எப்படி? அந்திரேயா சொல்லுகிறார், நம்முடைய நடத்தை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வார்த்தைக்கு கனம் உண்டு. நம்முடைய சாட்சி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த நாகமான் வீட்டில் இருந்த அடிமை பெண்ணா இருந்த சின்ன பிள்ளை அந்த நாகமான் வீட்டிலே தான் இருக்கிறா. நாகமான் பெரிய படைத்தளபதி, ஆளாளுக்கு ஒவ்வொரு ரெமெடி சொல்லியிருப்பாங்க அவருடைய பலவீனம் மாறுறதுக்கு.
ஆனா அந்த சின்ன பெண் சொல்றா, இஸ்ரவேல் தேசத்துல எங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு, போகையா அப்படின்னு சொல்லி நாச்சியார் கிட்ட சொல்லி விடுறா. ஒரு சின்ன பிள்ளை சொல்றதுக்கு உடனே ஒபே பண்றாரு பாருங்களேன். உடனே அவளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கனம் கொடுக்கிறார் என்றால், அந்த சின்ன பிள்ளை ஏட்டிக்கு போட்டியை வீட்டில் செஞ்சுட்டு நாச்சியார் அம்மாட்ட வாயடிச்சுக்கிட்டு பயங்கரமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்தா அந்த நாகமான அந்த பெண்ணின் மேல ஒரு மதிப்பு வந்திருக்குமா? அவ சொல்லுகிற வார்த்தையின் மேல ஒரு மதிப்பு வந்திருக்குமா? இருந்திருக்கவே இருந்திருக்காது. அந்த ஒரு குடும்பத்திற்குள்ளாக, ஒரு வீட்டிற்குள்ளாக அடிமை பெண்ணா இருந்து அந்த சிறுபிள்ளையினுடைய சாட்சி வாழ்க்கை நிமித்தம் தான் நாகமான் உடனே அங்க போகணும்னு சொல்லி இருதயத்துல முடிவெடுக்கிறார். நாகமானோட கேரக்டர் வந்து உடனே கீழ்ப்படுகிற கேரக்டர்லாம் கிடையாது. ஓகே சொல்ற கேரக்டர்லாம் கிடையாது. எப்பா முங்குப்பானே போயா அப்படின்னு சொல்ற கேரக்டர், எவ்வளவு பெரிய ஆள் சொன்னா கூட கேட்கிற கேரக்டர் இல்லை. ஆனா இந்த சின்ன பிள்ளையினுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார். காரணம், ஒரு சாட்சி உள்ள ஜீவி அவன் வாழ்க்கையில இருந்திருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்கிறார், மகனே உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன்ப்பா, உன் சொந்த குடும்பத்தின் சாட்சியை காத்துக்கொள். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவர், உன்னுடைய அயல் வீட்டுக்காரர், உன்னுடைய உறவினர், ரட்சிக்கப்படாத உன் குடும்பம் உன்னை கொடுத்து என்ன சாட்சியை சொல்கிறது? உன்னுடைய நடத்தையின் மூலம் அவங்க ஆண்டவர்கிட்ட வர முடியுமா என்று ஆண்டவர் முதல் கேள்வியை கேட்கிறார். இரண்டாவது, நம்ம அந்திரேயாவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அந்திரேயா அநேகரை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்த ஒரு சீஷனா இருந்தார். அதாவது அவருக்கு என்ன தெரியுமோ அதை சூப்பரா செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்திரேயா எப்பயும் நினைச்சார். யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தாரு? முதல்ல வீட்டுல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தார். பேதுருவை என்ன செஞ்சுட்டு வந்துட்டாரு? ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டார். அடுத்து யாரை கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவர் மலையில பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 5000 புருஷர்களுக்கு மேல ஆட்கள் வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. பசி தெரியாத அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஐயோ ஆண்டவர் நினைக்கிறார், ஐயோ இந்த ஜனெல்லாம் துவண்டு போயிருமே, சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னே அந்திரேயா தான் வரார். வந்து சொல்றார், அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். யோவான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு இந்த சிறு பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு கருவியா இருந்தது யாரு? அந்திரேயா. ஒருவேளை அந்த 5 அப்போ 2 மீனை வச்சிருக்கிற தம்பிட்ட போய் கேட்டனா அவன் தருவானா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம் அதை பெருக்கிடுவாரா அப்படியெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா தன்னால இயன்றதை அவர் செய்து கொண்டே இருந்தார். அந்த பையனை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாரு? ஆண்டவர்கிட்ட விட்டார். அடுத்து யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் முதல் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, கிரேக்கர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் கேட்கிறாங்க. அப்போ யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அவ்வளவு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை கிடையாது. கிரேக்கர்கள் சொன்ன உடனே அவங்கள காரியங்களை செய்யும்படி யூதர்களுடைய இருதயம் எல்லாம் அவ்வளோ திறந்ததாகலாம் இல்லை. அந்த நாளில் பிலிப்பு கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆண்டவருடைய இன்னொரு சீஷனாக பிலிப்புட்ட கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்கணும்ப்பா அப்படின்னு அந்த கிரேக்கர்கள் கேட்டோடனே பிலிப்பு அந்திரேயாட்ட சொல்றார். உடனே அந்திரேயா அந்த கிரேக்கர்களை இயேசுவின் இடத்துல அழைத்து வருகிற ஒரு ஊழியத்தை அவர் செய்தார் என்று வேதாகமத்தில் யோவான் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அவரால் இயன்ற காரியம் ஜனங்களை ஆண்டவரிடத்துல கூட்டிட்டு வந்து என்ன செஞ்சாரு? விட்டாரு. அந்திரேயா பெரிய பிரசங்கம் பண்ணினதான் பைபிள்ல இல்லை. ஒண்ணுமே அப்படி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணதெல்லாம் இல்லை. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா, ஆண்டவர்கிட்ட வந்தாங்களா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலட்டாலும் ஆண்டவருக்கென்று செய்யக்கூடிய சின்ன காரியத்தையும் பெரிய தேவனுக்காக முழு பலத்தோட முழு அன்போட ஆண்டவருக்கு செய்கிறவராய் இருந்தார். இன்றைக்கு இதுல கூடியிருக்கிற அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நம்ம யோசிக்கலாம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு தெரியலையே, அப்படியெல்லாம் செய்தியெல்லாம் எனக்கு கொடுக்க தெரியல, இப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியல, பாட தெரியல. கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் இங்கதான் இருக்கிறாருப்பா. அவரால் அற்புதம் செய்ய முடியும். அவரால் உன்னுடைய வியாதியை சுகமாக்க முடியும். உனக்கு அற்புதமான ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்க முடியும். உன் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும்னு சொல்லி அந்திரேயாவை போல கூட்டிட்டு வந்து இயேசு கிட்ட விட்டா போதும். ஹல்லேலூயா. பெரிய காரியமா இது? கஷ்டமா? ரொம்ப ஈஸியான காரியம். ஆண்டவர்கிட்ட அழைத்து வருகிற ஒரு ஊழியத்தை அந்திரேயா செய்து கொண்டே இருந்தார். அந்திரேயா பெரிய காரியங்களை செஞ்சாரா அப்படின்னு பைபிள்ல போடப்படல. ஆனா அந்திரேயா கூட்டிட்டு வந்த பேதுரு மூலம் பெரிய காரியங்கள் நடந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம ஊழியத்துல அநேகர், இந்த தம்பியை நான் அந்த ஃபீல்டுல இருந்து கூட்டு வந்தேன், இந்த தங்கச்சை நான் கூட்டிட்டு வந்தேன். உங்களை கூட்டிட்டு வந்து அந்த நபரை ஆண்டவர் பல மடங்காக என்ன செய்யலாம்?
பயன்படுத்தலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு கருவியா உங்களை பயன்படுத்துறாருன்னா நம்மளை விட்டு கொடுக்கணும். ஒரு ஊருக்கு போறோம் அப்படி சொன்னா ஒரு திசை காட்டி இருக்கும், மதுரைக்கு போகிற வழி இது அப்படின்னு சொல்லி, அந்த திசை காட்டியா நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்திரேயா அந்த திசை காட்டியா தான் இருந்தார். இங்கதான் இயேசு இருக்காரு. கிரேக்கர்களா வாங்க வாங்க, ஜீசஸ் இங்கதான் இருக்காரு, கூட்டு போனா. இயேசு கிட்ட வந்துடா, மேசியா கிட்டன்னு சொல்லி பேதுருவை கூட்டு போன. தம்பி 5 அப்பம் 2 மீன் தாப்பா, ஏசப்பாட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனார். ஒரு திசை காட்டியாக ஆண்டவர் இடத்துல, அவர் இங்கதான் இருக்கிறார், அவர்கிட்ட போ உன் பிரச்சனை மாறும் சொல்லி ஆண்டவருக்கு வழிகாட்டுகிற, திசை காட்டுகிற ஒரு அந்திரேயாவாய் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல அப்படியே கேட்கிறார். மதுரைக்கு கரெக்டா ஒரு 4 டைவர்ஷன் வருது, எதுலன்னு முடிச்சுட்டே இருக்கிறோம். கரெக்டா ஒரு வழிகாட்டி, திசை காட்டி மதுரைக்குன்னு இந்த ஆரோ மார்க் போட்டுருது. உடனே கரெக்டா எத்தனையோ கிலோமீட்டர் சுத்துறதுக்கு பதிலாக கார்ல ஈஸியா மதுரைக்கு நம்ம போயிட்டு வரும்போது, அப்பா இந்த வழிகாட்டி மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப தூரம் சுத்தி இருக்கணும், ராம்நாடு ரோட்ல போயிருப்பேன், தூத்துக்குடி ரோட்ல மிஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து அந்த வழிகாட்டிக்கு தேங்க்யூ அப்படி சொல்றோமா? இல்ல. மாலைகளை போடுறோமா? இல்லவே இல்லை, ஒண்ணு கிடையாது. திசை காட்டியும் மறந்துருவோம், ஃபியூ செகண்ட்ஸ்ல மறந்துருவோம். அதே போலதான் ஜனங்கள் நம்ம மறந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடத்துல அவர்களை அழைத்து வருகிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். அமெரிக்க தேசத்திலே ஆல்பர்ட் மேக்கின் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தார். அவர் ஒரு பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த பண்ணையினுடைய எஜமான் மகன் வில்லியம் ஒரு டீனேஜ் வாலிபன், 17 வயது வாலிபன். அந்த வில்லியமை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆல்பர்ட்டுக்கு ஒரு பாரம் இருக்கும். அந்த ஆல்பர்ட்டோட குணம் என்னன்னா, நிறைய வாலிபர்களை ஆண்டவர்கிட்ட எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும், ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் அப்படிங்கிறது அந்த ஆல்பர்ட் மேக்கினோட ஒரு விருப்பம். அப்படிப்பட்ட ஊழியத்தை அவருடைய வேலையின் மத்தியில் அவர் செஞ்சுட்டு இருந்தார். வில்லியமை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ வில்லியம் ரொம்ப மோசமா இருக்கிறானே, என்னோட வாழ்க்கை சரியே இல்லையே அப்படின்னு சொல்லி எப்பயுமே யோசிச்சு வில்லியமுக்காக ஜோமுனுவார். வில்லியமுக்கு அழகான ப்ளூ கலர்ல ஐஸ் இருக்கும், அப்படியே நிறைய தோள்பட்டை வரைக்கும் அழகான முடி இருக்கும், நல்ல ஹைட், அப்படியே பார்த்த உடனே யாரை பார்த்தாலும் அப்படியே பிடிச்சு போற மாதிரி ஒரு அழகான லுக் அந்த டீனேஜ் வாலிபனுக்கு இருக்கும். அவனுக்கு 2 ஹாபி தான். ஒரு ஹாபி என்னன்னா ஃபுட்பால் விளையாடணும், இன்னொரு ஹாபி அழகான பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி கேலி பண்ணிட்டு ஜாலியா போய் வாழ்க்கையை கழிக்கணும், இந்த டீனேஜை கழிக்கணும். இந்த 2 தான் அவனோட ஹாபி. வில்லியம்காக ஜோமுன்னா ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்தது. அப்போ ஆல்பர்ட் மேக்கின் சொன்னாரு, வில்லியம் ஒரு மீட்டிங் நடக்குப்பா, 3 days கன்வென்ஷன் நடக்கு, நீ வாயேன் அப்படின்னார். அதுக்கெல்லாம் நான் வரலனே அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்லிட்டார். ஆனா இவருக்கு எப்படியாவது வில்லியமை கூட்டிட்டு போயிடணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா வில்லியம்க்கு எப்பயுமே ட்ரக் ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும். உடனே வில்லியம்கிட்ட சொன்னார், வில்லியம் நான் ஒரு 10-15 பேரை நான் வந்து இந்த மீட்டிங் போறதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா, அந்த ட்ரக் ஓட்டுறதுக்கு மட்டும் ஆள் இல்லை, ஒருத்தங்க வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நீ வண்டி மட்டும் ஓட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இவன் ஜாலியா ஓகே அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு வந்தா. அந்த கூட்டம் முடிந்தது. முதல் நாள் ட்ரக்லேயே உட்காந்துருந்தா. செகண்ட் டே அதுல இருந்து வார்த்தையை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த ட்ரக்லேயே உட்காந்துருந்தா. 3ஆவது நாள் கடைசி கூட்டத்தின் முடிவில் நற்செய்தியாளர் சொன்னார், யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆளா அந்த வில்லியம் பிராங்க்லின் வந்து முன்னாடி நின்னார். ஆண்டவரிடத்துல தன்னை முழுமையுமா ஒப்பு கொடுத்தார். யார் அந்த வில்லியம் பிராங்க்லின் அப்படின்னா, வில்லியம் பிராங்க்லின் என்ற பில்லி கிரகாம் தான் அந்த தேவனுடைய மனிதர். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை 189 நாடுகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சென்றிருக்கிறார். 2.5 கோடி ஜனங்களை ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நேரா வழிநடத்தி வந்திருக்கிறார். 17 வயது வாலிபன். பில்லி கிரகாம் மூலம் நடந்த காரியங்கள் பயங்கரம். யோவான் 3:16 மட்டுமே அவர் ஆயிரக்கணக்கான முறை அவர் பிரசங்கம் செஞ்சிருக்கிறார். 189 நாடுகளுக்கு போய் ஊழியம் செஞ்ச பில்லி கிரகாமை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு தெரியும். ஆனா அவரை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தின ஆல்பர்ட் மேக்கின் எல்லாரும் மறந்திருக்கோம். ஆனா அவர் கூட்டிட்டு வந்தது நிமித்தம் ஒரு ரட்சிப்பு உண்டாகி அடுத்து அவர் பைபிள் காலேஜ் படிச்சு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம், இங்க அமர்ந்திருக்கிற நீங்களா இருக்கலாம், நீங்க அழைச்சிட்டு வர்ற ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும், ஒரு பெரிய அசைவை கொடுக்க முடியும். உங்கள் மூலம் வளர்கிற பிள்ளை அது பேதையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இவை வச்சு எதையாவது செய்ய முடியுமா? இவனை போய் பைபிள் காலேஜ் கொண்டு வரோமே, இவங்க கிட்ட ரட்சிப்பின் செய்தியை சொல்றோமே, இது ஏதாவது பலன் தருமா, யூஸ் ஆகுமா? ஒருவேளை பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களா இருக்கலாம், இவங்க கிட்ட இந்த டிராக்ஸை கொடுக்கலாமா, இவரை பார்த்தா வாசிக்கிற மாதிரி கூட தெரியல, இவரை பார்த்தா ஆண்டவருக்குள்ள வந்துற மாதிரியே தெரியல அப்படின்னு யாரையுமே விடாதீர்கள். எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை விரும்பும் பொழுதெல்லாம் இல்ல, விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தேவ பிள்ளை ஆண்டவருடைய செய்தியை அநேகருக்கு கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆல்பர்ட் மேக்கின் ஒரு பில்லி கிரகாம் பெரிய ஊழியரை உருவாக்குவதற்கு ஒரு சாதாரண விவசாயி ஆண்டவர் பயன்படுத்தினார். நம்ம எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? அந்திரேயாவும் அதை தான் சொல்றார், நான் அநேகரை கூட்டிட்டு வந்து விட்டேன், எனக்கு என் தம்பி மாதிரிலாம் பயங்கரமா பேச தெரியாது,
நான் மீன் தான் பிடிச்சேன். எனக்கு பயங்கரமா ஒன்றும் செய்ய தெரியாது. 4 பேரை பார்த்த பயம். எப்பயுமே கூட்டத்துக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே வருவேன். ஓ, பார்க்கும் போது தான் ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி கூட்டமா தான் நான் இருப்பேன். எனக்கு ரொம்பலாம் தெரியாது. ஆனா நான் கூட்டிட்டு வந்த நபர்கள் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த கணக்கெல்லாம் யாருடைய கணக்குலையும் வந்திருக்கும்? யாருடைய கணக்குல வந்திருக்கும்? பேதுரு மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க கணக்கெல்லாம் யாருடைய இதுலயும் இருக்கும்? அந்திரேயாவுடைய காரியத்திலும் இருக்கும். 3வது காரியம், அந்திரேயாவிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதன்மையான இடத்தை எதிர்பார்க்காத ஒரு தேவ ஊழியரா இருந்தார், ஒரு சீஷனா இருந்தார். முதல் சுவிசேஷகர் யார் அப்படின்னு சொன்னா அந்திரேயா தான். ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சீசன் யார் அப்படின்னு சொன்னா அதுவும் அந்திரேயா தான். முதல்ல ஆண்டவரை பார்த்து 12 சீஷர்களை நம்பர் 1 ஆண்ட்ரூ தான். ஆனா ஒரு 3 குரூப்பா பிரிக்கலாம். 120 பேருக்கு சேர்ந்தவங்க ஒரு சீஷர் கூட்டம், 12 பேர் உள்ளவங்க ஒரு சீஷர், ஆண்டவரோடு நெருக்கமா இருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்த 3 பேர் க்ளோஸா இருந்தவங்க ஒரு கூட்டம். 3 பேர், 12 பேர், 120 பேர். இப்படி 3 கூட்டத்துல எந்த கூட்டத்துல அந்திரேயா வந்திருக்கணும்? அந்த 3 பேர் இருக்கிற கூட்டத்துல தான் வந்திருக்கணும். ஏன்னா அவரு முதல்ல ஆண்டவரை மேசியா என்று கண்டு கொண்டவர், முதல் சீஷன் அவர் தான். ஆனா அந்த 12 பேர் இருக்கிற கூட்டத்துல தான் இருந்தார். எப்போ எல்லாம் ஆண்டவர் தனியா ஜோமுன்னு போறாரோ அப்ப எல்லாம் பேதுருவை கூப்பிடுவாரு, யோவானை கூப்பிடுவாரு, யாக்கோவை கூப்பிடுவாரு. அந்திரேயா இந்த 12 பேர் கூட தான் இருப்பாரு. அப்ப கூட அவர் ஒரு நாளும் முறுமுறுத்ததா அந்த பைபிள்ல போடப்படல. நான் தானே முதல்ல வந்தேன், நான் கூட்டு வந்து என் தம்பி என்ன செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, இவ்வளோ நெருக்கமா இருக்கிறாங்க, மார்புல சாயிறாங்க, நான் முதல்ல வந்தேன், ஆனா நான் இன்னைக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, முன்னிலையில இருந்து ஒண்ணுமே நான் செய்யலே என்ற முறுமுறுப்பு அந்திரேயாட்ட இருந்ததா தெரியவே இல்லை. அத்தோட வேதத்துல எங்கெல்லாம் அந்திரேயாவுடைய, அதாவது 12 சீஷர்களுடைய அந்த பெயர் வரிசை பட்டியல் வருதோ அங்க எல்லாம் அந்திரேயாவின் சகோதரனாகிய பேதுரு, சீமோன் பேதுருன்னு இருக்காது, சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயான் தான் இருக்கும். எதுலையுமே முன்னிலை அந்திரேயா வகிச்சதா தெரியவே இல்லை. ஆனா அந்திரேயா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையோடு முத்தமுத்தோடு செய்தார். அவர் நிருபங்களை எழுதினாரா? இல்லவே இல்லை. சுவிசேஷத்தின் ஒரு பகுதியை எழுதினாரா? இல்ல. வேதாகமத்துல ஏதாவது ஒரு பகுதியை எழுதினாரா? ஒண்ணுமே இல்லை. அந்திரேயா அதெல்லாம் எழுதினதா தெரியல. ஒரு முதன்மையான இடத்தை கூட அந்திரேயா என்ன செய்யல, விரும்பாத ஒரு தேவனுடைய மனிதரா தான் இருந்தார். பேதுருவை பார்த்து எப்பயாவது சொல்லிருக்கல, டே நான் தானடா உன்னை கூட்டு வந்தேன், இப்ப இன்னும் பயங்கரமா ஆண்டவர் பின்னாடியே அங்கேயே பிடிச்சிட்டே திரியிற நீ அப்படின்னு ஒருக்க கூட சொன்னதா தெரியவே இல்லை. எப்பயுமே பேக்ரவுண்ட்ல இருந்து நான் ஆண்டவருக்கு திரை மறைவிலிருந்து ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனிதராக இருக்கிறார். இங்கே நாளிலும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் திரைக்கு முன்புதான் நம்முடைய ஊழியம், அதுதான் ஊழியத்தின் பங்கு என்று நம்ம நினைக்கவே கூடாது. திரை மறைவுல இருக்கிற ஊழியம் அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஒரு பெரிய செடி காய்த்து பூத்து குலுங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் வேர். ஆனா வேர் வெளியே தெரியாது. வேர் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா மரம் செத்து போயிடும். ஒரு பெரிய கட்டிடத்தின் அஸ்திபாரம் அது மண்ணுக்கு கீழே தான் இருக்குது. ஏன் நம்முடைய ஹார்ட்டும் பிரெயின் கூட வெளியே தெரியறது இல்லை, ஆனா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த செய்யற வேலையை நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னா ஆல் அவுட்டு. இன்னைக்கு நீங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு ஹார்ட்டா, ஒரு பிரெயினா அவருடைய ஊழியத்தில் அவர் பயன்படுத்தலாம். அது வெளியே தெரியாம இருக்கலாம். கையை போல, காலை போல, வாயை போல, கண்ணை போல, பேச்சை போல வெளியே தெரியாம இருக்கலாம். ஆனா ஹார்ட் ஒரு நிமிஷம் தான் வேலையை நிறுத்துச்சுன்னா, பிரெயின் அதை யோசிக்கிறது ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னு சொன்னா, உடலுடைய உறுப்புகள் எல்லாம் நான் ரத்தம் ஓட மாட்டேன் நின்றுச்சுன்னு சொன்னா உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே நின்று திமிர்வாதமா மாறிடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நான் வெளியே தெரிகிற ஊழியம் எனக்கு இல்லையே, ஆண்டவர் என்னை பயன்படுத்துறதாகவே தெரியலையே, பயன்படுத்துறாரா இல்லையா, ஊழியத்துக்கு வந்துட்டேன் என்ன நடக்குதுன்னே தெரியலையே நினைச்சிருக்கலாம். நீங்க தான் பிரெயின், நீங்க தான் ஹார்ட். நீங்க துடிச்சாதான் ஊழியம் இயங்கும், நீங்க வேலை செஞ்சாதான் ஊழியம் இயங்கும். பிரெயினா ஹார்ட்டா உங்களை ஆண்டவர் அணைச்சிருக்கிறாரா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வேலையை இவர் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் செய்து கொண்டே இருப்பேன், ஆண்டவரே செய்து கொண்டே இருப்பேன், ஓடுவதற்கு, ஊழியத்தில் உழைப்பதற்கு நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். திரை மறைவிலிருந்து அந்திரேயா ஊழியம் செய்தார். இவ்வளவுதான் அவரை குறித்து வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிற காரியம். வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அகாயா தேசாதிபதி அவரை எப்படி நம்ம இந்தியாவுக்கு தோமா வந்தாரோ அவர் பல நாடுகளுக்கும் நம்முடைய அந்திரேயா போயிருக்கிறார். போய் இரத்த சாட்சியா மரிச்சார். அகாயா தேசாதிபதி அவரை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லிட்டார். சிலுவையில் அடிக்கணும்னு சொன்ன உடனே அந்திரேயா சொன்னார், என்ன இயேசு கிறிஸ்துவை போல சிலுவை என்கிற அந்த அடையாளத்தில் அறைய வேண்டாம், அவர் தேவகுமாரன், என்னைய கிராஸ், அதாவது எக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு மரத்தை செஞ்சு அதுல அறைங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த எக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த சிலுவையில
2 நாட்கள் தொங்கிக் கொண்டே இருந்தாராம். உடனே உயிர் போகல. 2 நாட்களும் அந்த வழியில போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே தெய்வம் என்பதை அவர் பறைசாற்றி கொண்டே இருந்தாராம். அவருடைய எலும்புகள்ல கொஞ்சம் வேட்டிக்கன்ல இருக்குது, கொஞ்சம் ஸ்காட்லாந்து தேசத்துல இருக்குது, யூகேல இருக்குது. அந்த ஸ்காட்லாந்து தேசத்தோட ஃபிளாக் அதை நம்ம பார்த்தோன்னா தெரியும். ப்ளூ கலர்ல ஒரு பெருக்கல் சிம்பிள் தான் இருக்கும். அது யாரை நினைவுபடுத்துதுன்னா ஆண்ட்ரூவை நினைவுபடுத்துறதுக்காக ஸ்காட்லாந்து தேசத்தின் ஃபிளாக்ல அந்த சின்னத்தை வச்சிருக்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் அந்திரேயா பேராலயம் அப்படின்னு சொல்லி நிறைய அவரை ஞாபகப்படுத்தும் விதமாக நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த அந்திரேயா மூலம் ஆண்டவர் நம்மிடத்துல சொன்ன காரியம் 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். முதல் காரியம் என்ன? மகனே மகளே, உன் குடும்பத்துல சாட்சியை காத்துக்கோப்பா. 2வது காரியம், எனக்காக பெரிய காரியத்துல செய்ய தெரியலன்னு முட்டி மோதிரியே, உனக்கு செய்ய தெரிந்த சிறிய காரியத்தை பெரிய தேவனாக எனக்காக முழு பலத்தோட செய். 3வது காரியம், முதன்மையான இடத்தை அந்திரியாவை போல எதிர்பார்க்காத. நான் ஸ்டேஜில் நிற்கிறவங்களுக்கு அங்கே ஸ்டேஜில் சேர் போட போகிறதில்ல, பேக்ரவுண்டில் பின்னாடி நின்று ஊழியம் செஞ்சவங்களுக்கு திரைக்கு பின்னாடி சேர் போடுறதில்ல. பரலோகத்தில் யாரெல்லாம் மறைந்து வாழ்ந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் வெளிப்படையாக இந்த உலகத்தின் பரிசுத்தவான்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆகவே திரைமறைவில் இருக்கிறேனே அப்படி நீ நினைக்காத. உன்னை நான் ஒரு மூளையா ஒரு இருதயமா வைத்திருக்கிறேன். முதன்மையான இடத்தை நீ எதிர்பார்க்காத. எதிர்பார்ப்பு அதிகம் இருந்துச்சுன்னா ஏமாற்றம் அதிகம் இருக்கும். ஏமாற்றத்தினால நீ ஊழியத்துல சோர்வடைந்துருவ, ஊழியத்தை நீ பின்னாடி திரும்பி பார்த்துருவ. ஆகவே உனக்கு எதிர்பார்ப்பு நான் முதன்மையா இல்லையே என்ற எதிர்பார்ப்பே வேண்டாம். உன்னால முடிந்த காரியத்தை அந்திரேயாவை போல செய்து கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். அதே நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பாரத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, என் குடும்பத்தில் இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குதே, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதே, இப்படி ஒரு தீராத வியாதி என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதே, இப்படி ஒரு கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்களே, அதை நான் ஆப்ரேட் பண்ணி எடுத்தும் அந்த கிருமிகள் இன்னும் தாக்கலாமோ என்று சொல்லி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்று கொடுக்குறாங்களே, இப்படிப்பட்ட வேதனையோடு நான் இருக்கிறேனே, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறேனே, வருஷக்கணக்காக மாத கணக்காக நாள் கணக்காக என்னுடைய நாட்கள் சோர்விலே கழிந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி செய்தியை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை காணாத தேவன் அல்லனா, உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன். அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை மட்டும் நம்ம நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், அது இந்த நிமிடத்திலே சுகமாகுதோ இல்லையோ, அவரை நம்பி அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கிற நேரத்திலே உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்துடும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்ன பராக்கிரமசாலியா வச்சிருக்கிறார், அவருக்காக நான் பெரிய காரியத்தை செய்வேன். நான் சோர்வோடு இருக்கிறது உண்மைதான், நான் வியாதியோடு இருக்கிறது உண்மைதான், நான் தேவையோடு இருக்கிறது உண்மைதான், நான் கடனோடு இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அந்திரேயாவை போல என்னால் இயன்றதை நான் செய்து கொண்டே இருப்பேன். என் துக்கத்திலும் என்னுடைய கண்ணீரை யாராவது துடைக்கணும்னு நான் எதிர்பார்த்து கொண்டிராமல், என்னை போல கண்ணீர் வடிக்கிறவருடைய தன் கண்ணீரை துடைக்க ஏதாவது பிரயாசம் எடுப்பேன் என்று சொல்லி பிரயாசம் எடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகளே மகனே, நான் உன்னை பயன்படுத்தணும்னு விரும்புறியப்பா. ஜனங்களை கவர்ச்சிக்கிறதற்காக உன்னுடைய விருப்பம் இருக்கிறதா, அல்லது அவர்களுக்கு நீ உதவ விரும்புகிறாயா? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். நீ ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புறியா, அல்லது ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறியா? குடும்பத்தில் உன்னை குறித்து சாட்சி என்ன? உன் இருதயம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும், வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை அவர்களை சுகப்படுத்தட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ
அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.